ஒரு பையன் மனோதத்துவ டாக்டருக்கு எழுதிய கடிதத்தில், சார் எனக்கு 19 வயசு ஆகுது, எனக்கு நெருங்கிய நண்பன் ஒருத்தன் இருக்கான், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ், என் வீட்டுக்கு அவனும் அவன் வீட்டுக்கு நானும் அடிக்கடி செல்வோம், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு அவள் அழகு, அவன் மேலே எனக்கு அடக்க முடியாத ஆசை, அவள் அழகை ரசிக்கிறதையே என்னுடைய முக்கிய வேலையாக நினச்சேன். அப்புறமா அவள் கூட பேசி பழக ஆரம்பித்தேன். 2 பேருமே ஒருத்தர் காதலிக்க தொடங்கினோம். அந்த காதலின் விளைவாக இன்பம் அனுபவித்தோம். நான் அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். இந்த விஷயம் என் நண்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ட்டு பயமாக இருக்குது. அதுக்காக அவளையும் என்னால் மறக்கவோ ஏமாற்றவோ முடியாது. இப்போது நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த இளைஞன் மனநல மருத்துவர்கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க அளித்த பதில், நீங்கள் செய்தது ஒன்றும் தண்டனைக்குரிய குற்றம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியே காதலிக்கிறீங்க, ஆனால் அவங்க மைனர் பெண் என்பது தான் பிரச்சனை. இருந்தாலும் உங்களுடைய காதல் குறித்து 2 பேரும் இணைஞ்சி அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு இவங்க பதில் அளிச்சிருக்காங்க. இந்த பதிவை நான் ஏன் இங்கே பதிவு செய்கிறேன்னா, இது மாதிரியான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விளக்கமாக இருக்குன்றதுக்காக தான் இதை நான் பதிவு செய்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.